இல்ல பேரிகேட உடைச்சாங்க. அவங்க கட்சி பேனர அவங்களே உடைச்சாங்க. பல இடங்கள்ல தடுப்புகள உடைச்சாங்க. நேத்து எந்த நிபந்தனைகள் மீறப்படாமல் இருந்தது? எத்தன நிபந்தனைகள் போட்டாங்கன்னாங்க? 30 நிபந்தனைகளா? 23 23 நிபந்தனைகளா? 23 நிபந்தனைகள ஏதாவது ஒரு நிபந்தனையாவது தமிழக வெற்றி கழகம் ஃபாலோ பண்ணுச்சுன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு நிபந்தனை. ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணாங்களா? நீ என்ன கார்ல தானே வரக்கூடாதுன்னு சொல்ற. நான் நடந்தே வரேன். நான் 2 வீலர்லயே வரேன். இப்போ ஒரு கயிறு போட்டெல்லாம் காவல்துறை அவங்கள அடக்குவாங்க. அட போங்க சார் நீங்க. நாங்க அப்படிதான் சார் போவோம். பெரம்பலூர்ல நைட் 1 மணி வரைக்கும் கூட காவல்துறை விட்டுட்டு தாங்க அடைஞ்சிருக்காங்க. அவங்க சார் பெரம்பலூர் உங்களுக்கு கொடுத்த டைம் என்ன? மத்தியானம் 1 மணி. நீங்க வந்த டைம் என்ன? விடிகாலை 1 மணி. என்ன சார் இந்த டயத்துல வரீங்க? சார் வண்டிய திருப்பிட்டு போங்க சார். நீங்க போய் திருச்சியில போய் கிளம்புங்க சார். அவங்க சொல்லல. இவங்க தான் என்ன சொல்றாங்க? 12:30 மணி தாண்டி விட்ட காரணத்தினால், எங்களால் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத காரணத்தினால், நாங்கள் இன்னொரு தினம் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். இது காவல்துறையின் அழுத்தம் அல்ல. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, எப்பொழுதோ இந்த பிரச்சாரத்தை நிப்பாட்டிருக்கலாம். மரக்கடையோட சார் க்ளோஸ்ட். டைம் ஆயிடுச்சு. நீங்க இனிமேல் அரியலூர் போ முடியாது. அரியலூர் என்கிட்ட போலீஸ் இல்ல. பெரம்பலூர்ல என்கிட்ட போலீஸ் இல்ல. நீங்க கிளம்புங்க சார் சொல்லிருக்கலாம். விஜய்க்கு வேற வழி இல்ல. என்ன பண்ணிட முடியும்? ஆனா அதெல்லாம் செய்யல. சரி கன்டின்யூ பண்ணுங்க. அதனால தான் நான் சொல்றேன். நேத்து முதலமைச்சர் கூட நீங்க பழைய எதிரிகளோ அல்லது புதிய எதிரிகள் யார் வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் சொன்னதும், அது மேற்கோள் காட்டி ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா ஃபங்ஷன்ல பேசுனதே கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் விரும்புகிறார். லைட்டா விஜய் வளர்த்து விடுவோம் தப்பு இல்லன்னு அவர் நினைக்கிறார். ஒரு ஷார்ட் டெர்ம் கோல். 20 இது புதுசால இருக்கு. இல்ல நான் சொல்றேன். இது 2026க்கான ஷார்ட் டெர்ம். நான் ஷார்ட் டெர்ம் கோல்னு வார்த்தையில கவனமா தான் பயன்படுத்துறேன். ஏன்னா, இது விஜய் வளர்ந்தாருன்னா 2031 இது வேற மாதிரி மாறலாம். இது ஒரு ஷார்ட் டெர்ம் கோல தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா, ஏங்க இன்னைக்கு திமுக, அதிமுக, திமுக, அதிமுக 2026க்கு விஜய் நமக்கு வேணும் திமுக நினைக்குது. ஆமா. ரொம்ப இல்ல. அதாவது நீ ஸ்பாயிலர்ங்கிற அளவுக்கு வேணும். நீ ஸ்பாயிலர்ங்கிற அளவுக்கு வேணும். அத மீறி அவர் போமாட்டாருன்னு அவர பார்க்க. அவங்க எல்லா சர்வே ரிசல்ட்ஸும் நீங்க ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா சொல்லுது. திமுக ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ்ல அதிமுகவா விஜயா, அதிமுக விஜயாங்கிறது மாறி மாறி வருது. எல்லாரோட கன்சிஸ்டன்ட்டா இதே தான். சார் ஒரு தொகுதிக்கு போறோம் சார். திமுக வந்து 40 வாங்குறாங்க. விஜய் வந்து 27 எடுக்கிறாரு. அதிமுக 23 எடுக்குது. இன்னொரு இடத்துல திமுக 35 எடுக்குது. விஜய் வந்து 28 எடுக்கிறாரு. அதிமுக 23 எடுக்குது. இப்படிதான் போதே தவிர எல்லா இடத்திலும் இன்னைக்கு முதல் இடத்துல இருப்பது திமுகங்கிற கூட்டணி, இந்தியாங்கிற கூட்டணி கட்சிக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் உடைக்கிற வாக்குகள் என்பது நமக்கு 2021 நமக்கு ஒரு பெரிய எய்ம் இருந்தது. 200+. அத இன்னைக்கு ஏன்னா விஜய் வாங்குகின்ற சதவீதம் என்பது சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி எவ்வளவு இருக்குங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல நமக்கு தெரியும் 15% எடுத்தீங்கன்னா கூட சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி ஆகாது. அதிமுகவும் தங்களோட வாக்கு வங்கி வந்து ஒரு 25 குறைஞ்சிச்சுன்னா சீட்ஸ் கன்வெர்ட்டிபிலிட்டி ரொம்ப குறைவா மாறிடும். அப்ப அது யாருக்கு சாதகமாக மாறும்? அந்த 1% 2% அல்ல 5%ங்கிறது யாருக்கு சாதகமா மாறும்னா அதிமுகவிற்கு மாறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கின்றது. அதனால அவங்க ஓகே நீங்க பேசிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணணுமோ அதுக்கு ரியாக்ட் பண்றோம். அப்படிங்கிற அளவுல அவங்க வச்சுக்குவாங்க. விஜய் நீங்க அடுத்தடுத்த ஊர்களை உடனே இப்ப நேத்து நடந்துச்சு. அப்ப எல்லா ஊர்லயும் ஒட்டுமொத்தமா ஸ்டாப் பண்ணுங்க சார். நாங்க டிஜிபிட்டே பேசி மொத்தமா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செய்ய போறாரா? அதெல்லாம் செய்ய மாட்டார். அடுத்தடுத்த ஊர்களுக்கு போங்க. போலீஸ வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பாதுகாப்பா மக்களை பாத்துக்கங்க. ஏதோ அசம்பாவிதம் இல்லாம பாத்துக்கங்க. அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க நான் பாக்குறேன்.